நேர்களை வணக்கம். நான் மார்ஷல் சிறப்பு நேர்காணலுக்காக நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவர்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். 234 தொகுதிகளுக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் வேட்பாளரை அறிவித்து விட்டார். 2 தொகுதிகளில் விஜய் அவர்கள் போட்டியிடுகிறார். இன்றைக்கு வேட்பு மனுவும் தாக்கல் செய்துவிட்டார். எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவருக்கு நிறுத்துறதுக்கு வேட்பாளரே கிடைக்க மாட்டாங்கன்னு சில பேர் விமர்சிச்ச போது அந்த கருத்தை நான் ஏத்துக்கல. அது எப்படி இவ்வளவு வளர்ந்து வர ஒரு லட்சக்கணக்கான பேர் திரள்றான்னு தெரிஞ்சவர் 100-150 பேரை கஷ்டப்பட்டு திரட்டுற முன்னாடியே சீட் எனக்கு கேட்குமான்னு கேட்டுட்டு அடிக்கடி நடக்கிற இந்த காலத்துல ஒரு நாடறிஞ்ச பிரபலம் ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சி பின்னாடி லட்சக்கணக்கான பேர் போறாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் ஒரு தொகுதிக்கு 10 பேராவது நான் நீன்னு போட்டி போட தான் செய்வான். ஸோ வேட்பாளர் கிடைக்காம எல்லாம் இருக்க மாட்டாங்க. அந்த கருத்து நான் அப்பயும் உடன்படலை. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இரவெல்லாம் தயாரிச்சு முத நாள் சாயங்காலம் கட்சியில சேர்ந்தவங்களெல்லாம் அடுத்த நாள் காலையில் வேட்பாளர் அறிக்கிற அளவுக்கு அவங்களுக்கும் போட்டி நடக்குது. யாரை நீக்கலாம், யாரை விடலாம். அது அங்கே அறிவிச்சிட்டு இருக்கிற போதே ஹோட்டல் வாசல்ல போராட்டம் நடக்குது. ஏன் எங்க பேர் அறிவிக்கலன்னு. ஸோ போட்டி அங்கே இருக்கு. போட்டியிடுவதற்கான வாய்ப்பை பெறுவதற்கான போட்டி. அது ஆச்சரியம் இல்லை. இவர் எந்த அளவுக்கு களத்துல தாங்கி நிக்கிறாங்கிறதுக்கான ஒரு அக்னி பரீட்சை தான். முதல் 10 நாள் பெரிய ஒரு வாரம் கூட எடுத்து முதல் 7 நாள் அவங்க தாக்கு பிடிச்சிட்டாங்கன்னா வேட்புமனு வாபஸ் முடிந்து இறுதி வேட்பாளர் பட்டியலிலும் இந்த 234 பேருடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த 232 பேர், ஒரு 5 பேர் 10 பேர் விட்டுடும், 34 பேரை கூட விட்டுடும், 200 பேர் இருக்காங்கல்ல புதுமுகங்கள் அல்லது ரசிகர்கள், தேர்தல் களத்துக்கு புதியவர்கள் அப்படின்னு. அந்த 200 பேரும் ஒரு வாரம் தாக்கு பிடிச்சிட்டு நம்ம எல்லாம் பேசுற மாதிரி களத்துல இருந்தாங்கன்னாலே விஜய் பாதி வெற்றி பெற்றுட்டான்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்கள விலை பேசுறது, வலை வீசுறது, முடக்கி போடுறதுன்னு திமுக அதிமுக ரெண்டடியுமே களத்துல இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பலவீனமானவர்களை, புதிய வரவுகளை, தேர்தல் அரசியல் களம் தெரியாத நபர்களை ரொம்ப சுலபமா கைப்பற்ற நினைப்பாங்க. இதுக்கெல்லாம் விலை போகாமல் இல்லை, இதற்கெல்லாம் வீழாமல் துணிஞ்சு களத்துல நிக்கிறாங்களா அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம விஜய் அந்த தேர்தல்ல அந்த தேர்வுல பாதி பாஸ் ஆயிட்டாருன்னு நம்ம சொல்லலாம். அதுவே பெரிய வெற்றி தான். களத்துல துணிச்சலா நிக்க வைக்கிறதே வெற்றி தான். அறிவிக்கிறதுக்கு ஒரு வெற்றி, ஒரு ஸ்டேஜ். களத்துல நின்னது ஒரு 2வது ஸ்டேஜ். கடைசி வரைக்கும் நின்றதுங்கிறது 3வது ஸ்டேஜ். தோல்வி வெற்றிங்கிறதெல்லாம் கடைசி. அது எதுவா இருந்தாலும் இது ஒரு அனுபவம் தானே, இந்த 15 நாள் அனுபவம். அந்த வகையில தாவேகா ஒரு அரசியல் கட்சியாக தன் பணியை இந்த நேரத்தில் முழுமையா செஞ்சிருக்குன்னு எடுத்துக்கணும். விஜய் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரா அல்லது அவரே துணிஞ்சு இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரு? எந்த முடிவை? 234 நான் கேண்டிடேட் போறேன், ஆட்சியை பிடிக்கிறேன்னு நினைக்கிற ஒருத்தர் 234 போட 110 107 அவர் ஆசைப்பட்டு இருந்தது கூட்டணிக்கு தான் சொன்னாங்க. அது ஒரு நட்பு சக்திகள் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரின்னு அவர் சொன்ன போதே, தோழமை கட்சிகள் வந்தால் கூட ஆட்சி அதிகாரத்தில் நாம் பங்கு தருவோம்னு அவர் சொன்ன போதே, குறைஞ்சது 175 அவர் நிக்க போறான்னு அர்த்தம் வந்துடுதுல. கூட்டணியே வந்தால் கூட அது வரலன்னு தான் 10 நாள் முன்னாடி தெரிஞ்சு போச்சு. ஊடகங்கள் சும்மா அப்படி வந்து கிளப்பிக்கிட்டு இருந்தாங்க. வாய்ப்பு இல்லைங்கிற போது 234, எனக்கு தெரிஞ்சு 230 பேர் தாவேகா உறுப்பினர்கள் நினைக்கிறேன். 4 பேர் சிறிய கட்சிகள் தோழமை கட்சிகளுக்கு கொடுத்திருக்கிறார். ஏனோ அதை வெளியே சொல்லல. ஜெகநாத் மிஸ்ரா, முஸ்தபா, KM ஷரீப் இவங்கெல்லாம் தனித்தனி இயக்கங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க. அதை அவங்க சொல்லலையே தவிர 3 அல்லது 4 பேர் இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு போயிடுக்கு. அவங்க மொத்தம் தனியா நிக்கிற மாதிரி தான் அர்த்தம். 230 தொகுதியில ஒரு கட்சி தனியா அவங்க வேட்பாளர் நிறுத்துறாங்கன்னா அது அவங்க அடையாளத்துல அவங்களும் நிக்கிறாங்க. விசில் சின்னத்துல அவங்களும் போட்டிடுறாங்க. ஸோ 234 தொகுதிகளிலும் ஒரே சின்னம் அப்படிங்கிறது சீமானுக்கு இருப்பதை போலவே விஜய்க்கும் ஒரு பலம் தான். புதிய அறிமுகம், புது களம்ங்கிறதுனால அது ஒரு பலவீனமும் அதுதான். எல்லாருக்கு பழக்கப்பட்ட களம் இது. தோல்விகளையே சந்திச்சாலும் தேர்தல் களம் அவருக்கு புதுசு இல்லை. அதை சொன்னேன். இப்போ 234 தொகுதியிலும் தங்களுடைய வேட்பாளர் அனுபவம் இல்லாத வேட்பாளர்களாக இருந்தாலும் விஜயனுடைய ஃபேஸுக்காக தானே ஓட்டு வரப்போமா. அந்த ஓட்டு ஏமா இந்த தொகுதியில சுப்பிரமணியன் நிக்கிறாருமான்னு சொல்றதுக்கு அங்க 10 பேர் வேணும் சார். அந்த கிரௌட் இல்ல, தெருவா கூட்டிட்டு போகணும். விஜய பாக்குறதுக்கு வர்றான் கூட்டம். வெயில்ல நாயா பேயா அலையணும், வேட்பாளரை கூட்டிட்டு அலையணும்ல. ஸோ விஜய பாக்குறதுக்கு வர தயாரா இருக்கிற ரசிகன் இந்த வேட்பாளரோட தெருவா போய் வீடு வீடா போய் ஓட்டு கேட்கறதுக்கு வர்றானா, கடைசி வரைக்கும் அப்படி நிக்கிறானா அப்படிங்கிறதும் முக்கியமானது. வரமாட்டேன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு நான் யாரு, அதுவும் முக்கியமானது. வர்றானான்னு பாக்கணுங்கிறேன் நான். இல்ல அந்த வெற்றிக்காக தானே சார் இத்தனை இவ்வளவு. அதான் சார், அது களத்துக்கு அப்படி வர்றானான்னு பாப்போங்கிறேன். புரியுதா நான் சொல்றது? புரியுது. வேட்பாளரை அறிவிச்சிட்டாரு, உற்சாகம் இருக்கும், தன்னெழுச்சியா வருவாங்க. எனக்கு இவ்வளவு தூரம் காசு கொடுத்தாதான் வருவேன்னு திமுகலே அண்ணா திமுகலே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இங்க அந்த காசு எதிர்பார்க்காமயே வரணும், வருவான்னு எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா விஜய் ரசிகர்கள் அப்படிதான் வந்து விழுகிறான். இந்த களத்துல அவன் நிக்கிறானா, வீடு வீடா போறதுக்கு கூட வர்றானா, சரிப்பா நான் ஒரு 10 தெரு வர்றேன், 11வது தெருல இருந்து நீ கூட போ அப்படின்னு இந்த பிரிச்சு வேலை செய்யற அளவுக்கு மனநிலையும் சூழலும் அவளுக்கு இடம் கொடுக்குதா
அந்த அளவுக்கு அவங்க ஒரு சுதந்திரமா வர்றாங்களா, தன்னெழுச்சியா வர்றாங்களான்னு, களப்பணிக்கு வர்றாங்களான்னு பார்க்கணுங்கிற நான். இதானே சார் ஃபர்ஸ்ட் தேர்தல். நமக்கு ஆர்வமா தானே இருக்கு. எல்லாம் விஜயை பார்க்கறதோட ஓடிடுறாங்களா, இல்ல களத்துல நிக்கிறாங்களான்னு பார்க்க போறோம்ல. அதை சொல்றேன் நான். பெரும்பாலும் பதவிகளுக்கு பணம் வாங்கிட்டு போடுறாங்க, போஸ்டிங் போடுறாங்க அப்படின்ற மாதிரி கட்சிக்குள்ள இருந்து நிறைய விமர்சனங்கள்லாம் வந்திருந்தது. ஆனா இப்போ கேண்டிடேட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சாமானியர்களா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதுலயும் பண புகார்கள்லாம் வருது. இதுல உண்மை இருந்தா விஜய் தான் அதை கண்டிக்கணும், தண்டிக்கணும். ஏன்னா தேர்தலில் போட்டியிடுறது, அந்த இதை சந்திக்கிறதுக்கே பல கோடிகள் செலவாகிற இந்த காலத்துல சீட்டுக்கு பணம் வாங்குற செல்மிஷம் பண்ற எந்த கட்சியில் இருந்தாலும் அதை அந்தந்த தலைவர்கள் கண்டிக்கணும் தான். விஜய்க்கும் அந்த பொறுப்பு இருக்கு. உண்மை இருந்தால் அதை அவர் தடுக்கட்டும். 2 தொகுதிகளில் விஜய் போட்டி. அது தன்னம்பிக்கையா குறைவுன்னு பல பேர் விமர்சிக்கிறாங்க. அந்த விமர்சனத்தில் உண்மையும் இருக்கும். ஏன்னா துணிச்சல் இருந்தா ஒரு தேர்தல் நிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கிற கேள்வி நீங்க புறந்தள்ள முடியாது. விஜய் அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாருன்னு இன்னும் சொல்லல. நேற்று மேடையில் அவர் அதை பத்தி சொல்லவே இல்லை. பிரச்சாரத்துல சொல்றாரான்னு பார்ப்போம். அது பலவீனமாக தான் பார்க்கப்படும். 2 இடங்களிலும் கிறிஸ்தவ ஓட்டுகள் அதிகம். ஆமா, அவர் அதை ஓட் பேங்க பார்த்து ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் இந்த விஜய் அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க. தேர்தல் அரசியல் ஜாதி மதம் சம்பந்தப்பட்டதுதான். பார்த்து தானே கேண்டிடேட் போடுறாரு. இப்போ 214 குழுக்கு சீட்டு எடுங்கப்பா, கீழ்வேலூர்ல யாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் நிறுத்த முடியுமா? கீழ்வேலூர்ல ஒரு தலித்தை தான் நிறுத்தணும். அங்க இருக்கிற ஒரு பொது வேட்பாளர் மற்ற சமுதாயத்தை சேர்ந்த இருக்கிறாரா, அவர் பக்கத்து தொகுதியில எந்த தொகுதியில நிறுத்தலாம், அவர் சமுதாயம் வேற எங்கப்பா பக்கத்துல இருக்குது அப்படின்னு பார்த்துதான் நிறுத்துவாங்க. எந்த கட்சியும் பண்ணுவாங்க. தேவைக்கா அதான் பண்ணிருக்கு. இது சாதி அரசியல்னு எடுத்துக்க வேண்டாம். தேர்தல் அரசியல் அப்படிதான். இதுதான் முதல் பாடம். இதுதான் முதல்ல செய்ய வேண்டிய கடமை, வேலையும் அதுதான். அந்த வகையில தான் ஒரு கிறிஸ்துவர்னு விஜய் என்னைக்குமே மறைக்க நினைச்சதில்லை. சினிமாலேயே சிலுவையை போட்டு நடிக்க ஆரம்பிச்சார் கடைசி 2-3 படத்துல எல்லாம். தப்பு இல்லை. அப்போ அந்த மதத்தினர் தான் நமக்கு பேஸ் ஓட் பேங்க் அப்படின்னு அவர் நம்புறாரு. அது குறி வச்சு 2 தொகுதியிலுமே கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கன்னு அவர் தெரிஞ்சுதான் களம் இறங்குறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை கடந்து சிறுபான்மையின மக்கள் விஜய் கிட்ட வருவாங்களா? கிறிஸ்தவர்கள் வர வாய்ப்பு இருக்கு. கிறிஸ்தவர்கள் வாய்ப்பு இருக்கு. ஆமா, அவர் சார்ந்த சரி நம்மால் ஒருத்தர் சிஎம் கேண்டிடேட்னு அவங்களுக்கு ஒரு பார்வை இருக்கலாம். அதனாலதான் திமுக வாக்குகளும் பறிபோகும்னு நான் சொன்னது கிறிஸ்தவர் வாக்குகளை வச்சுதான் சொன்னேன். எல்லா கட்சிகளும் பாதிக்கப்படுவாங்க, திமுகவும் பாதிக்கப்படும், அதிமுக அதிகமாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னு. அல்ல, திமுகவின் இழப்பு முதல்ல இந்த கிறிஸ்தவர் வாக்காக தான் இருக்கும். என்ன சார் எல்லாம் விஜய் போயிடுவாங்களான்னு கேட்காதீங்க. 10 பேர் 100 பேர்ல 10 பேர் போனாலும் திமுக வாக்களித்த கிறிஸ்தவர்கள் இது நாள் வரைக்கும். இல்ல விஜய் நம்புறாங்களா? அதெல்லாம் இப்படி சார். அந்த ஜோசப் வரா, அவனை கூப்பிடுங்க. அந்த மார்ட்டின் வராரு, கூப்பிடுங்க, கேட்போம். இப்படி கேட்டாலும் சார் விஜய் நம்பிதான் போறியா? இது எனக்கு என்ன சார் தெரியும்? நான் என்ன ஒரு வார்த்தை சொன்னேன், பொது வார்த்தை, நாகரிகமா சொன்னேன். நம்மால் ஒருத்தர் முதலமைச்சர் வேட்பாளரா நிக்கிறார். அந்த உணர்வு சாதிக்காரர்களுக்கு இருக்கிற மாதிரி மதத்தினருக்கும் இருக்கும். இருந்தா தப்பும் இல்லை. அந்த அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் பின்னாடி நம்பிக்கை வச்சா நம்பிக்கை இல்லாமையா, இல்ல கொடுத்த காசுக்கா அப்படிலாம் சொல்றதுக்கு என்கிட்ட என்ன இது இருக்கு? நேற்றைய அவருடைய புதிய அறிவிப்புகள் எப்படி பாக்குறீங்க? அறிவிப்பெல்லாம் சும்மா கண்துடைப்பு தான் சார். நேற்று திமுக அறிவிச்ச 8000 டோக்கன் வரைக்குமே மக்கள்லாம் அதை ஒரு பேசுபொருளா எடுத்துக்கிறது இல்லை. கொடுக்குற அன்னைக்கு பாத்துக்கலான்ட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் பழகிடுச்சு. அவங்க எதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்றாங்களோ ஆல்ரெடி மக்கள் கிட்ட இருக்கு. அடித்தட்டு மக்களுக்கு இது ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாலும் பிரயோஜனமா இருக்கும். அதை யாரும் மறுக்கல. ஒரு நடுத்தர வர்க்கத்தினர், உயர் நடுத்தர வர்க்கத்தினர் இதெல்லாம் ஒரு பொருட்டா கூட மதிக்கிறது இல்லை. 2 நாள் கூத்து கொடுக்குற போது பாத்துக்கலாம். அரசு கடன் சுமையில இருக்குங்கிறத மட்டும் எல்லாரும் மனசுல வச்சுக்கணும். இல்ல விஜய் ரொம்ப ஏழைகளை குறி வச்சு, வேலை இல்லாதவர்களை குறி வச்சு, அப்போ ஸ்டாலின் அறிவிச்சிருக்க அந்த 8000 டோக்கன் யாரெல்லாம் 1 கோடி ரூபாய் வருமான வரி செலுத்துகிறார்களோ ஆண்டுக்கு அந்த மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு தான் இந்த 8000 டோக்கனை கொண்டு வீடு வீடா கொடுப்பான்னு அறிவிச்சிருக்கிறாரு. சொல்லுங்க சார். 10,000 ரூபாய் நான் பணத்தொகுப்பு தருவேன் ஏதோ ஒரு பேர் சொல்லிக்கிறாரு அதுக்கு எடப்பாடி. இந்த 10,000 ரூபாய் யாருக்கு? மிக பெருந்தனக்காரர்களுக்கா, ஜமீன்தார்களுக்கா? யாருக்கு சார் தரப்போறாரு எடப்பாடி? ஏதோ விஜய் மட்டும் ஏழைகளுக்கு கொண்டு கொடுக்க போறாருக்கிறீங்க. ஸ்டாலின் கொடுக்கறதும் அந்த ஏழைகள் நடுத்தர வர்க்கத்தினருக்கு தான். எடப்பாடி கொடுப்பதா சொல்றதும் ஏழைகள் நடுத்தர வர்க்கத்தினருக்கு தான். ஏதோ விஜய்க்கு மட்டும் தனி பட்டியல் வந்திருக்குதா? சொல்லுங்க சார், என்ன கேட்க வந்தீங்க? இல்ல அவரே தனி லிஸ்ட் வச்சிருக்காரா? அவர் தனியா ரசிகர் மன்றம் வச்சதுல இருந்து அவர் தனியா செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஏழைகளுக்கு விஜயகாந்த் மாதிரி எல்லா நடிகர்களும் செய்யற மாதிரி செஞ்சுட்டு இருப்பாரு. இவர் அறிவிச்சது அந்த செக்டாருக்கு தானே. எல்லாரும் அதான் செய்ய போறாங்க. விஜய் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்க போறாரு. எடப்பாடியோ ஸ்டாலினோ வந்தாலும் அதே ஐஏஎஸ் அதிகாரி செட்டப் தானே சார் இருக்க போறாங்க. அவங்க தானே சார் இதெல்லாம் செயல்படுத்த போறவங்க. விஜய் ஆட்சிக்கு வந்தா அந்த பெரம்பலூர், கிருஷ்ணகிரி இது மட்டும்பா. எடப்பாடி ஆட்சிக்கு வந்தா ஈரோடு அவசியம் கொடுங்கப்பா, சேலத்தை விட்டுறாதீங்க அப்படின்னா கொடுப்பாங்க? ஒரு பட்டியல் இருக்கும் சார். ஏழை, நடுத்தரம், ரேஷன் கார்டில் அரிசி வாங்குறது, சக்கரை வாங்குற கார்டுன்னு கேட்டகரி வைஸ் கொடுக்க போறாங்க. ஏதோ விஜய் மட்டும் ஏழையில குறி வச்சு கொடுக்குறாருங்கிறியா? விஜய்க்கான செல்வாக்கு இந்த 2 தொகுதிகள்லயும் எப்படி இருக்கும்? ரொம்ப டஃப் ஃபைட் இருக்குமா, கண்டிப்பா டஃப் ஃபைட் இருக்கும். எளிமையான வெற்றி வாய்ப்பு இருக்குமா? அப்படி இல்லை. அது 10 நாள் நான் சொன்ன 214 பேருக்கும் 233 கேண்டிடேட் நிக்கிறாங்கல்ல, விஜய்க்கும் சேர்த்து தான் நான் சொன்னேன்.
அந்த 10 நாள் பிரச்சாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சமாளிக்கிறாரா? அவர் இங்கேயே நிக்க முடியாது. ஒரு நாள் இன்னைக்கு பிரச்சாரம் முடிச்சு வெளியூருக்கு சுற்றுப்பயணம் போகணும். அவர் இல்லாத நேரத்துல பெரம்பூர்ல அவருக்காக கட்சிக்காரங்க எப்படி வேலை செய்யறாங்க, திருச்சி கிழக்குல இங்கேயும் அந்த ஒரு வாரம் தாக்கு பிடிக்கிறது எப்படி நடக்குன்னு அதையும் தான் நான் பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கிறேன்னு சொன்னேன். தாக்கு பிடிக்க மாட்டேன், அதெல்லாம் ஒண்ணும் வேலைக்காக சார், அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது சார். மற்ற தொகுதியில இருக்கிறத விட இங்க வெறி கொண்டு வேலை செய்வான் விஜய் ரசிகன். மற்ற தொகுதியில இருக்கிறத விட அதிக மடங்கு உழைப்பை கொட்டுவாங்க திமுக. இந்த 2 பேர் கண்ணிலே விரல விட்டு ஆட்டணும்னு அண்ணாதிமுக மட்டும் வேலை செய்யாம இருக்க போறாங்க. பாமக திலகு பாமா நிக்கிறாங்க. சொல்லுங்க சார், அவங்க சக்திக்கு ஒரு விஐபி வேட்பாளர் நிக்கிற தொகுதியில எல்லோருமே மெனக்கெடுவாங்க. அவர் எப்படியாவது ஜெயிக்க வச்சிடணும்னு ஒரு குரூப் மெனக்கெடும். இவரை தோக்கடிச்சா நமக்கு நல்ல பேர் கிடையாது. யானை காதில் புகுந்த எறும்புன்னு சுகவனத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேர் இருக்குல்ல, ஜெயலலிதாவை தோக்கடிச்சாருன்னு. அந்த அடையாளம், அந்த பெருமை அடையிறதுக்கு எல்லாரும் தானே தயாரா இருப்பாங்க. தோக்கடிச்சா எனக்கு பெருமை, திலகு பாமாக்கு பெருமை இல்லையா? யார் வேணாலும் சிட்டிங் எம்எல்ஏ ஆன்டி இன்கம்பன்சியாவது இந்த இன்கம்பன்சியாவது நான் திருப்பி ஜெயிச்சு காட்ட மாட்டேன். ஆர்டி சேகருக்கு ஒரு பெருமையா இருக்கும்ல அது, விஜயை தோக்கடிச்சா. சொல்லுங்க சார், இன்னைக்கு விருதுராஜ் நேர்த்தியா சவால் விட்டுருக்கிறாரு. விஜய்க்கு தைரியம் இருந்தா கிழக்குல மட்டும் நிக்கட்டும், நான் தோக்கடிச்சு காட்டுறேங்கிறாரு. இத்தனைக்கும் ஒரு ஸ்டேஜ்ல அவர்லாம் விஜய்க்கு நெருக்கமானவர்னு விமர்சனம் வந்துச்சு அவர் மேல. முதல்ல சவால் வேற விட்டுருக்கிறாரு. ஸோ யாரும் அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க சார், மெனக்கெடுவாங்க. இல்ல நான் கேட்கறது மற்ற வேட்பாளர்களுக்கு வைக்கிற அதே அளவுக்குள் விஜய்க்கும் வைக்க முடியுமான்னு கேட்கிறேன். அதான் சொல்ல பணபலம். ஒரு பச்சையா சொல்லட்டுமா, மற்ற தொகுதிகள்லாம் திமுக 20 கோடி கொண்டு வச்சுட்டாங்க. இங்க 40 கோடி இல்ல 60 கோடி கூட செலவு பண்ணுவாங்க. ஆதவ அர்ஜுனாவை காலி பண்றதுக்கு எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்துவாங்க. அதுக்குதான் கார்த்திக் கொண்டு போய் நிறுத்திருக்கிறாங்க வலுவான வேட்பாளரா. அவர் விரும்பலைன்னா கூட, அவர் குறிவைத்தது அண்ணா நகர்னா கூட, வெளிவாக்குற ஆளே இல்லையா, எதுக்கு கார்த்திக் எல்லா வகையிலும் அவர் ஈடு கொடுப்பாருங்கிறனாலதான். அவர் ஐடிவிங்கில மாநில துணை செயலாளர். நீ ஐடிவிங்கில தான் சேட்டை பண்ணுவேன்னு தெரியும். ஆதவ அர்ஜுனா போடு, அதே ஆளை போட்டு காலி பண்ண ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. ஸோ அந்த ஈடுபாட்டை, எல்லா வகையிலான சப்போர்ட்டை அந்தந்த தொகுதியெல்லாம் அதிகமாக தான் செலவழிப்பாங்க. இல்ல நம்ம தொகுதியில விஜய் நிக்கிறாரு அப்படின்ற ஒரு ப்ரௌடுலயோ அல்லது ஒரு 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 சந்தோஷத்துல மிதமிஞ்சிய மகிழ்ச்சியிலையோ விஜய்க்கு அப்படித்தானே விஜயகாந்த் எல்லா 233 தொகுதிகள்லையும் தேமுதிக தோத்த போது விஜயகாந்த் ஜெயிச்சார்ல. மக்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடையாது. நம்ம தொகுதியில நின்றுட்டாருப்பா, அவருக்கு ஏதாவது ஒரு செய்வோம்ப்பா அப்படின்னு நினைச்சு விஜய் ஜெயிக்க மாட்டாரு நான் சொல்லவே இல்லையே சார். அந்த போட்டி சுவாரஸ்யமா இருக்குன்னு தானே நான் சொல்றேன். விஜய் அந்த தொகுதியில இல்லைன்னா இன்னைக்கு பிரச்சாரம் பண்றார், பெரம்பூர் அப்படி இப்படி போயிடுறாரு, நாளைக்கு வெளியூர் போறார், அதுக்கப்புறமே இங்க வேலை செய்யணுங்கிற நான். அப்படி செஞ்சாங்கன்னா அந்த வெற்றி உறுதிப்படுத்தப்படும். இன்று வரை விஜய் அவர்கள் அதுக்கு அனுமதி தரல, இதுக்கு அனுமதி தரல, கட்டுப்பாடு. இப்படி பொய் பேசுறத போல நிறுத்தணும். பொய் பேசுறத நிறுத்தணும். உண்மையா இருந்தா ஆதாரங்கள் எடுத்துங்க. நாங்க போர்ட்டல்ல எத்தனை மணிக்கு போட்டோம், எப்போ வரைக்கும் அனுமதி வரல, எப்போ வந்துச்சு, 48 மணி நேரம் சொன்னாங்க பாருங்க, 50 மணி நேரம் ஆச்சு, 60 மணி நேரம் ஆச்சு, பதிலே வரல. அம்பலப்படுத்தணும். போற போக்குல இப்படி எங்களுக்கு குழி தோண்டி போட்டாங்க, போய் பார்த்தா தாண்டுற மாதிரி இருக்கு. ஒரு ஆடு இப்படி பின்னாடி இப்படி தாண்டிடும், இது குழி தோண்டி போட்டாங்கிறார். அதை தோண்டினது ஸ்டாலின் சதி பண்ணார், ஏத்துக்கலாம். அந்த குழியை தோண்டியது ஸ்டாலின் தான். விஜய் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு மூடினது யாரு சொல்லுங்க சார்? மூடினது யாரு? சந்திரபாபு நாயுடுவா, சித்தராமையாவா? அதுவும் அதே ஸ்டாலின் தானே சார் மூடுறாரு. காஞ்சி போச்சு. இன்னைக்கு உங்களை விடுறாங்க பிரச்சாரத்துக்கு. என்ன தடுத்துட்டாங்க இப்ப உங்களை? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உங்களை என்ன தடுத்து வச்சு தடுப்பு காவல்லையா வச்சிருக்காங்க? ஒழுங்கா போர்ட்டல்ல போடுனாங்க, போட்டீங்களா அந்த ஆதாரத்தை இது வரைக்கும் வெளியே காட்டல. எங்களை தடுத்துட்டாங்க. திமுக அரசுக்கு இந்த தேர்தலுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு? குமரகுருபரன் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுல இருக்கு. அருண்ராஜ் சொல்ல மாட்டாரா? அருண்ராஜ்கிட்ட கேட்டான்னு விஜய் சொல்லுவாரு. ஐஆர்எஸ்ஏ தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுல. தேர்தல் நடத்துற அதிகாரி எப்படி ஸ்டாலின் கட்டுப்பாட்டுல இருப்பாரு? ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கலாம், எல்லா ஆட்சியிலும் இது நடக்கும். இப்போ மோடி சொன்ன மாதிரி தானே எலெக்ஷன் ஷெட்யூலே வந்துச்சு. ஆளுகிற கட்சிகளுக்கு இருக்கிற ஒரு சின்ன சலுகை அது. அதுக்காக ஒருத்தர் பிரச்சாரமே பண்ணக்கூடாதுன்னு எப்படி சார் தடுக்க முடியும்? அதான் கேட்டீங்கன்னா அவ்வளவு பெரிய ஆளா? சட்டம்னு ஒன்று, சட்டத்தை வச்சு போர்ட்டல்ல போடுங்க. நீ வர ஒண்ணு யாரு வர சொன்னா? போர்ட்டல்லே போடுங்கிறாரு அவரு. இதெல்லாம் செஞ்சுட்டு செய்யணுமே தவிர அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். பள்ளி திமுக தடுத்துடுச்சு. இந்த பம்மாத்து வேலை போல நிறுத்தணும். வளர்ற கட்சிக்கு நல்லது இல்லை. 234 தொகுதிகள்லயும் விஜய் போயிட்டு இனிதான் களத்துக்கே போக போறாரு. ஏற்கனவே மற்றவர்கள்லாம் அங்க ஆயத்தமா இருப்பாங்க. கிரவுண்ட்ல அவங்களுடைய கட்டமைப்புலாம் இருக்கும், பூத் அது இதெல்லாம் போட்டிருப்பாங்க. கட்டமைப்பா மற்ற கட்சிகளுக்கு சொல்றேன். மற்ற கட்சிகளுக்கு சொல்றேன். விஜயனுடைய தொண்டர்களுக்கு முதல் டைம் இப்ப பழக்கப்படுவாங்க. அதனாலதான் இதை நான் பாக்குறதுக்கு சுவாரஸ்யமா இருக்குன்னு அவங்களும் இதை கத்துக்கணும் சார். இப்போ இதுல நின்னா தானே சார் அடுத்த தேர்தல் தயாராவா? வெற்றி தோல்வி எல்லாம் அப்புறம் சார். இந்த 10 நாள் தாக்கு பிடிக்கணும்னு சொன்னேன் தெரியுமா? அதுல எல்லா அர்த்தங்களும் இருக்கு. அதுல பண அழுத்தங்களுக்கு, பணபலத்திற்கு, அதிகார பலத்திற்கு, காவல்துறையினர் தருகிற மறைமுக அழுத்தத்திற்கு, இல்ல மத்தியில் ஆளுகிற கட்சி பிஜேபி தரப்போற மறைமுக அழுத்தத்திற்கு, மாநிலத்தில் ஆளுகிற திமுக தரப்போற மறைமுக அழுத்தங்களுக்கெல்லாம்
அடிபணியாமல் அதை தாங்கிக்கிட்டு நிக்கிறான்னாலே அவன் 29 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு தயாராயிட்டான்னு அர்த்தம் சார். இதுல வெற்றி தொழிலாம் அப்புறம் சார். இதை கத்துக்கிட்டானா அவன் அடுத்த தேர்தல் ஈஸியா போவான். இருக்குமா சார், தெரியுமா சார்னா நின்னுதான் ஆகணும். நிக்கிறானான்னு பார்ப்போம். தான் மக்களுக்கு கொடுத்த நம்பிக்கையை விஜய் காப்பாற்றிக் கொண்டார். எந்த அழுத்தத்திற்கும் அடிபணியாமல் கடைசி வரை பாஜகவோட கூட்டணிக்கு இல்ல அந்த ரிசல்ட்டை வச்சு அடிபணியலைன்னு வரலாமே தவிர நடுவுல என்னத்துக்காக நீங்க பேச்சு நடத்துனீங்க? அப்ப மக்கள் உங்க ஞாபகத்துக்கு வரலையா? அந்த பேச்சுவார்த்தை சுமூகமா நடந்திருந்தா மக்களை தூக்கி லெப்ட்ல டீல் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிருப்பீங்களா? அரசியல்வாதிகள் பேச்செல்லாம் நம்பாதீங்க சார். அவங்க பேசினாங்கன்னு சொன்னாரு. விஜயும் அவங்க பேசினாலும் எப்படி அப்படியே ஒரு தேனாப்பட்ட சிக்னல் அப்படியே பேசிட்டு அப்படியே போயிட்டாளா? இவர் ஆலயம்மன் கோயிலை பார்த்துட்டு இப்படி நின்றுட்டு இருந்தார் ஆதவ அர்ஜுனா. அவங்க தேனாம்பேட்டை சீன்ல இருந்து அப்படியே அங்கிட்டு எல்டான்ஸ் ரோடு பக்கம் போயிட்டாளா? 2 பேரும் அங்கிட்ட ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்கும் தானே சார் அவங்க என்ன பேசணும் உங்க காதில் விழுந்துச்சு. அது சொல்ல புரியுதா? நீங்கள் உட்கார்ந்து காது கொடுத்து கேட்காமல் அவர்கள் என்ன ஆஃபர் பண்ணாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல தினமலர்ல ஒரு 1/4 பக்கம் விளம்பரம் போட்டிருந்தாங்க சார். விஜய்க்கு எங்களுடைய வேண்டுகோள், நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வருவதாக இருந்தால் 2.5 ஆண்டுகள் ஆட்சியில் பங்கு தருகிறோம், நீங்கள் தான் முதலமைச்சர், இத்தனை மந்திரி தர்றோம், இவ்வளவு தேர்தல் செலவுக்கு தர்றோம் அப்படின்னு விளம்பரத்தையாவது பார்த்தோம்னு சொல்லுங்க. எப்படி சார் உங்களுக்கு அந்த ஆஃபர் வந்துச்சு? போஸ்ட்ல வந்துச்சா? அதெல்லாம் கேட்டு முடிச்சாச்சு. ஆக மக்களுக்காக தான் சொன்ன வார்த்தையில உறுதியா இருக்காருன்னா என்னத்துக்கு இப்படி பேச்சு நடத்துனீங்க? எதுக்கு 6 மாசம் மட்டும் எடப்பாடிகிட்ட பேச்சு நடத்துனீங்க ஒரு கான்ட்ராக்டர் மூலமா? அதெல்லாம் சரி வரல, அதனால நிக்கிறார், முடிவு எடுத்துட்டார். இனிமேல் அதை போய் பின்னாடி போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டாம். இல்ல மக்களுக்காக தான் இந்த பூசி மூளைகிட்டலாம் தூக்கிட்டு வராதியே. வேற கேள்வி இல்ல. நம்ம பேசுறோம் மக்கள் கிட்ட அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குமான்னு கேக்குறேன் சார். நான் அரசியல்வாதிகளை மக்கள் நம்ப மாட்டார்கள், என்னை போன்றுள்ள அதைத்தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்தாச்சு. விஜயும் அரசியல்வாதி தான். அவர் சொல்ற மற்ற வார்த்தைகளை கவனிப்பாங்கல்ல, நான் உங்களுக்காக தான், யாரையும் நான் பார்க்கல, நான் தூய சக்தி ஊழல் சக்திகளோடையும் பேச்சு நடத்தல, மதவாத சக்தியோடையும் பேச்சு நடத்தல, அவங்க என்னுடைய கொள்கை எதிரி, இதையெல்லாம் மக்கள் நம்ப தயாரா இல்லை. சரிதானா? அது ஒரு பொருட்டாவும் அவங்களும் நினைக்க மாட்டாங்க. அப்படி பேசினா இந்த காலம் விட்டு போயிட்டே இருப்பாங்க. செங்கோட்டையன் மற்றவர்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி பாக்குற? செங்கோட்டையன் கோபியில நின்று அந்த தொகுதியில இல்ல அதெல்லாம் களம் போகட்டும் சார். போய் பிரச்சாரம் பண்ணட்டும், நாமினேஷன் ஃபைல் பண்ணட்டும். 234 பேர்ல எத்தனை பேர் நாமினேஷன் ஏத்துக்கப்படுது? அதுவே ஒரு சவாலான காரியம் இல்ல. சட்டப்படி இதை நிரப்பணும். உடனே பாருங்க, இப்பவே ஒரு அறிக்கை ரெடியா இருக்கும். திமுக செய்த சதியின் காரணமாக எங்களுடைய வேட்பாளர்கள் 7 பேருடைய மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு, ஒழுங்கு மரியாதையா முதல்ல வேட்புமனு தாக்கல் பண்ணுங்க. திமுகவை அதிமுக திட்டம்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். நல்ல வக்கீல வச்சு சட்டப்படி கேட்ட கேள்விகளுக்கு ஒழுங்கா பதில சொன்னா ஒரு பயம் உங்களை ரிஜெக்ட் பண்ண முடியாது, கோர்ட் அனுமதிக்காது. ஆனா நீங்க வேட்புமனுலே தப்ப பண்ணிவிட்டு திமுக சதி பண்ணிடுச்சுன்னா குறுக்குச்சால் ஓட்டக்கூடாது. அப்போ அந்த அடிப்படையில சொல்றேன், இந்த 234 மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட வைக்கிறதே ஒரு புதிய கட்சிக்கு சவால் தான் சார். ஆனானப்பட்ட திமுக, காங்கிரஸ், பிஜேபியே 2-3 சீனியர் வக்கீல்களை வச்சுக்கிட்டு தான் சார் தாக்கல் பண்றாங்க. எல்லாம் இதுபடி இருக்கா, கேட்குற கேள்வி நம்ம சட்டப்படி சொல்லியிருக்கிறோமா, குற்றங்கள் இருந்தால் அந்த குற்றத்தை எல்லாம் சரியா எஃப்ஐஆர் நம்பர்லாம் போட்டிருக்கோமா, அதுக்கு தானே வக்கீலுங்கிறது வருது, ஆடிட்டர் வரணும். இதெல்லாம் ஒழுங்கா பண்ணிவிட்டு அடுத்தவங்க மேல பழி போடுங்க. நாங்க எதுவும் பண்ண மாட்டோம், நாங்க தத்தக்கா பெத்தக்கான்னு பண்ணுவோம், தப்பு நடக்கும், தப்பு திமுக தான் சரி. நாங்க ஏதாவது பண்ணுவோம், அது மதவாத சக்தியான பிஜேபி தான் சரி. இந்த சிலுண்டி வேலையெல்லாம் இங்க எடுபடாது. எலெக்ஷன் கமிஷனுக்கு திமுகவுக்கும் சம்பந்தம் உண்டு சொல்லுவாங்க. சொன்ன அறிக்கை ரெடியா இருக்குன்றானே, அந்த அறிக்கையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அந்த அறிக்கையை ரெடி பண்றதுக்கு காட்டுற நேரத்தை, செலவை, உழைப்ப, வேட்புமனுவை நல்லபடியா ஃபில்அப் பண்றதுக்கு கத்துக் கொடுக்கணும். யாருடைய வாக்குகளை விஜய் பிரிக்கிறாருங்க சார்? எல்லாருடைய வாக்குகளை பிரிப்பார். அதிமுகவுக்கு கூட பாதிப்பு வருமோன்னு எனக்கு ஒரு பார்வை இருக்கு. அது நிஜமா பொய்யான்றது ரிசல்ட் வச்சுதான் சொல்ல முடியும். திமுக கிறிஸ்துவர்கள் போனால் யார் ஓட்டு சார்? கிறிஸ்துவர்கள் விஜய்க்கு இந்த முறை வாக்களித்தால் 100 பேர்ல 10 பேர் நான் சொன்னேன், 5 போனாலும் 50 போனாலும் அது திமுகவுக்கு இதுவரை வாக்களித்த கிறிஸ்தவர்கள். அப்போ ஓட் பேங்க் போகுதா? இளைஞர்கள் பட்டாளம் நிறைய இருக்கா விஜய்க்கு? அந்த இளைஞர்கள் எவ்வளவு நாள் எங்க இருந்தான்? திடீர்னு வானத்துல இருந்து போச்சானா? அண்ணாமலை கிட்ட இருந்தா, திருமாவளவன் கிட்ட இருந்தா, உதயநிதி கிட்ட இருந்தா, இளம்பெண்கள் பாசறைன்னு அதிமுக இருந்தா, இளைஞர் இளம்பெண்கள் பாசறையில சீமான் கிட்ட இருந்தா, இன்னும் எத்தனையோ சாதி அமைப்புகள் இருந்தாங்க. இவங்க எல்லாருக்கும் தானே பாதிப்பு வரும். அவன் தானே சார் விஜய் வேன் பின்னாடி ஓடுறான். நேற்று விஜய் 2 தொகுதியிலையும் நிக்க போறேன்னு அறிவிச்ச உடனே பெரம்பூர்ல இருந்துட்டு ஒரு ஃபாதர் ஒரு பிரஸ் மீட் பெருசா நடத்துறாரு. இந்த தேர்தலில் கிறிஸ்தவர்களின் ஓட்டு எங்களுடைய ஓட்டு டிஎம்கே அலையன்ஸுக்கு தான். இங்க அந்த கேண்டிடேட் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தோட தலைவர், அந்த கிறிஸ்தவ கூட்டமைப்பினுடைய தலைவர். மற்ற எல்லா மதத்திலும் இருக்கிற மாதிரி கிறிஸ்தவர்களையும் பல பிரிவுகள் இருக்கு. கிறிஸ்தவத்துல சாதி கிடையாது. ஆனா உள்ளுறவு பார்த்தீங்கன்னா சாதியில தான் பேசுவாங்க. அதை நான் விமர்சனம் வைக்கல, யதார்த்தம். அது
சரிதானா? இன்னொரு பாதிரியாரை விட்டு இப்ப தாவேக்காக்கு ஆதரவா ஒரு பாதிரியார் பேசுவார் பாருங்க. நக்கல் இல்ல. அதான் சார் அரசியல். அதைத்தான் நான் சொன்னேன். 90 பேர் அந்த நீங்க சொன்ன பாதிரியார் பேச்ச கேட்பாங்க. அதே சர்ச்சில் 10 பேர் சத்தமெல்லாம் போய் விஜய்க்கு போடுறவனு இருப்பான். தேவனே தேவனே என்னை மன்னிச்சிரு, போய் விஜய்க்கு ஓட்ட போட்டு போய் அங்கிட்டு பாவம் பண்ணி கேட்டுருவான். ஏன்னா அந்த அளவுக்கு ஈர்க்கப்பட்டிருக்கிறாங்க. பிளஸ் நம்ம மதத்தை சேர்ந்தவன்ற ஒரு இயல்பான ஈர்ப்பு இருக்கும். அது தப்பு இல்லை. நம்பிக்கை எப்படி சார் பாருங்க? விஜயனுடைய நம்பிக்கை பாராட்டுவோம். துணிச்சலா நிக்கிறார்ல சார், 210 நாள் நின்று காட்டுறேங்கிறது, அதை நம்ம பாராட்டி தானே ஆகணும். சீமான பாராட்டுறோம்ல, சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லாம சொன்னபடி தனியா நிற்கிறார். பாதி பெண்களுக்குன்னா 117 பெண்களை நிறுத்தினார். அப்படி சிலதை தலைமை கழகத்துல வச்சு எல்லா கட்சியிலையும் வர வச்சு கூட்டணி ஒப்பந்தம் போட்டு எடப்பாடியை பாராட்டுறோம்ல. இவன் எத்தனையோ இதில் நம்ம எடப்பாடி அமைச்சிருக்கேன்னா அதில் ஏன் பாராட்டுறோம்? இதுதான் சார் ஒரு ஆளுமை மிக்க கூட்டணிக்கு தலைமை வைக்கிற கட்சியினுடைய கேரக்டர். அது மாதிரி விஜய் தனியா நிற்கிறத பாராட்டி தானே ஆகணும். ஒரு பூங்கத்து கொடுத்து அனுப்புவோம், வாழ்த்து, நிஜமாவே மனதார வாழ்த்தணும், மக்கள் முடிவு பண்ணட்டும். ஆனா இந்த சேட்டை பண்ற வேலையை வச்சுக்கூடாது. விஜய் போய் பேசக்கூடாது, நீலி கண்ணீர் வடிக்கக்கூடாது, சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும். நீ அந்த பிள்ளையை தப்பா சொல்லிட்டான்னு பொன்ராஜ் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்களா? அந்த பிள்ளைக்கு ஒரு அறிவுரை இது வரைக்கும் சொல்லியிருக்காரா விஜய்? ஏமா நீ பேசுனது தப்புமான்னு விஜய் சொன்ன வீடியோ நீங்க பாத்தீங்களா? அறிக்கையை படிச்சீங்களா? அப்போ உங்க டிஜிபி ஆபீஸ் போறதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீக தகுதி இருக்கு? சொல்லுங்க சார். பொன்ராஜ் மேல பாஞ்சிட்டு பொன்ராஜ் பயன்படுத்தின வார்த்தை தப்பு தான். அந்த சூழலை ஏற்படுத்தி அந்த பெண்ணை நீங்க எந்த வகையில கண்டிச்சீங்க? இந்த கலாச்சாரத்தை சீரழிக்கிற வார்த்தையை அந்த பொண்ணு சொல்லிச்சு, வெள்ளந்தியா தான் சொல்லிச்சு, அதோட அர்த்தம் புரியாம சொல்லிடுச்சு. ஏமா இப்படி அவசர கோலத்தை பேசிடாது. அந்த பொண்ணை கூப்பிட்டு கண்டிச்ச ஒரு ரீல் பாத்தீங்களா? அதை செய்ய தவறிய விஜய்க்கு பொன்ராஜை கண்டிக்கிற தார்மீக தகுதி கிடையாதுன்னு சொல்றேன். சோ அந்த மாதிரியான தவறுகளை செய்யாம நீங்களும் இந்த சமுதாயத்தை நீங்க ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ தவறுகளை தட்டி கேளுங்க. நான் ஆட்சிக்கு வந்தா நல்லது செய்வேன்னு சொல்லுங்க, உளப்பூர்வமா சொல்லுங்க, சொன்னபடி நடந்து காட்டுங்க. வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி. நன்றி.